சண்டே மார்னிங். சண்டேனாலே எப்பவுமே நான்வெஜ் தான் எங்க வீட்ல. கன்ஃபார்ம் நான்வெஜ் இருக்கும். இன்னைக்கு வந்து என்னன்னா சிக்கன் குழம்பும், ரைஸும் வச்சிருந்தேன் மதியானத்துக்கு எக்கும். நைட்டுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, சப்பாத்தி பண்ணிட்டு அதே சிக்கன் குழம்பு நைட்டுக்கும் கொஞ்சம் மீந்துரும். அதுவே அப்படியே விட்டுருவேன் நானு. ஸோ அதுக்காக தான் இப்பவே சப்பாத்தி பெசஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு பெசஞ்சு வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நாங்க ஈவினிங் வந்து வெளியே போறதா இருக்கு. ஜுராசிக் வேர்ல்டு வந்திருக்கேன் ரீபர்த். ஸோ அதுக்காக தான் போலான்னு இருக்கோம். அந்த மூவிக்காக தான் போலான்னு இருக்கோம் நாங்க. பிவிஆர் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பிவிஆர் பக்கம் போயே நாங்க. சரி இன்னைக்காவது இந்த வாட்டியாவது பிவிஆருக்கு போலாம். அர்ஷக் இது ஃபர்ஸ்ட் டைம் போறதாங்க. சரி இன்னைக்கு போலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன் நானு. ஏன்னா ஒரு 4:00 5:00 மேல எழுந்து சப்பாத்தியை மட்டும் தேய்ச்சி வச்சு சுட்டு வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். வந்தனா நைட்டுக்கு அப்படியே நாங்க ஒரு சிக்கன் பக்கோடா மட்டும் போட்டுக்கிட்டா போதும். ஸோ என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு அர்ஷாவோட துணி வந்து அயன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம். ஸோ அதையும் அயன் பண்ணி வச்சுட்டேன் நானு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு வந்தான். ஃபர்ஸ்ட் டேவே செம்ம அழுக்கு இவன். நானே கையால வாஷ் பண்ணேங்க. சுடு தண்ணியெல்லாம் விட்டு அப்படிதான் வாஷ் பண்ணேன் இத. அயர்ன் பண்ணி வச்சதுனால இந்த வேலையும் எனக்கு முடிஞ்சது எனக்கு. இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஒரே கான்வர்சேஷனா போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து 4, 5 வச்சுட்டு இருந்தாராமா அவர் ஸ்கூல் படிக்கும்போது. நானும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி நாங்க எல்லாருமே 2 தான் வச்சுட்டு இருந்தோம் வருஷத்துக்கு. எனக்கு என்னவோ இது சரியா படல. 4, 5 யாருன்னா யூனிஃபார்ம் போய் வச்சுப்பாங்களாங்க. சோ இன்னும் ஒரு 3 செட்டு வாங்கன்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காரு. நீங்க சொல்லுங்க அவர் சொல்றது கரெக்டா?